வெல்கம் டு மித்திலாஸ் எலைட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது டொமேட்டோ ஆனியன் ரைத்தா. இது சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு. இதுக்கு தேவையான பொருட்கள் 3 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், வேர்க்கடலை கிரவுண்ட் நட்டு, 3 ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் சால்ட், 1 கப் கர்டு, கொரியண்டர் லீவ்ஸ். இதெல்லாம் தான் தேவையானது. இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். சாப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காம்பு பகுதியெல்லாம் கண்டிப்பாக வெட்டிடுங்க. இந்த கிரவுண்ட் நட்டை நல்லா ஃப்ரை பண்ணது, இதை வந்து ஸ்கின் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைக்கலாம், இல்லாட்டி இந்த சப்பாத்தி இதிலே வச்சு பொடிச்சிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி உள்ளதில் க்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் பவுடரை நம்ம இதை எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணதை பார்க்கலாம். இதை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி. இது கிரவுண்ட் நட் பவுடர், இது கோர்ஸ் பவுடராக இருக்குது பாருங்கள். இது போல் இது 1 கப் கேர்டு, இது இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை. இப்போ இந்த 1 கப் கேர்டும் இதுக்கு வேணும். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கப்பில் போட்டுக்கிறோம். இந்த போலில் இது எல்லாத்தையுமே நம்ம போடுறோம். கர்டு போடுறோம். இந்த கிரவுண்ட் நட் பவுடர் போட்டுடுறோம். எல்லாமே போட்டுடுறோம். அது ஒன்றும் எப்படி வேணால் போடலாம். இதுக்கு இந்த இதுக்கு 3 ஸ்பூன் சுகர் போடணும். அதான் முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சால்ட்டு, இந்த கொரியண்டர் லீவ்ஸ். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிறோம். இது வந்து சப்பாத்தியோட நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய ஈஸி அண்ட் ஹெல்த்தி அண்டு டேஸ்டி சைட் டிஷ்ஷு. இது மாத்திரமே போதும். ஒரு சப்பாத்தி வச்சு சைட் டிஷ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து சேம் டே கன்சியூம் பண்ணி சாப்பிட்ருங்க. அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் குறையும் மறுநாள்லாம். அதனால் சேம் டே கன்சியூம் பண்ணிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.